ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த டிராமாவுடைய நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட் லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த டிராமா பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இது பாருங்க. அப்பதான் இந்த ஸ்டோரி லைன் எல்லாருக்குமே நல்லா புரியும். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம டிராமாக்குள்ள போலாம். போன பாட்டுல வந்துட்டு ஹீரோயினோட மேனேஜர் வந்துட்டு ஹீரோயினை இன்சல்ட் பண்ணலான்னு பாப்பா. ஆனா கடைசியில அவ பல்ப் வாங்கிட்டு போயிருவா. ஹீரோயின் அந்த பார்ட்டில நிறைய ட்ரிங்க் பண்ணனால ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்றாங்க. ஹீரோயின் போதையில ஹீரோ கிட்ட என்ன பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்க ஹீரோமே வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சிருக்குன்னு சொல்லி கிஸ் பண்ணுவான். இப்போ இந்த பாட்டுல என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சரி வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாம். டிராமாவோட ஸ்டார்டிங்லயே வந்துட்டு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க ஹோட்டல்ல இருந்திருப்பாங்க இல்லையா, இப்பதான் அவங்க கண்ணு முடிச்சு பாக்குறாங்க. பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்குது பார்த்தோன்னே ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறா. அங்க ஹீரோவுமே நைட் ட்ரெஸ் போட்டுட்டு வந்தோன்னா என்ன கோலத்துல நீங்க நின்னுட்டு இருக்கீங்க, நேத்து நைட்டு என்ன ஆச்சு நமக்குள்ள அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவனுமே போதும் போதும் கொஞ்சம் ஓவரா திங்க் பண்றது நிறுத்துறியா, நமக்குள்ள நேத்து நைட்டு ஒன்னும் நடக்கல, நான் இந்த ஹோட்டல்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃபை கூப்பிட்டு தான் உன்னோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணேன், நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோயின் கேக்குறா, சரி நம்ம வீட்டுக்கு போகாம இங்க ஹோட்டல்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவன் சொல்றான், நேத்துதான் நீ குடிச்சிட்டு பண்ண அலப்பறையில வீட்டுக்கு போக முடியல, அதான் ஹோட்டல்ல ஸ்டே பண்ணோம், உன் ட்ரெஸ் எல்லாம் நீ வாமிட் பண்ணிட்டு நாத்தி எடுத்துட்ட, இந்தா உனக்கு நான் ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன், இந்த ட்ரெஸ் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுமே ட்ரெஸ் வாங்கிட்டு டைமை பாக்குறா. ஐயோ டைம் ஆயிடுச்சு, நம்ம ஆபீஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வாங்கி கொடுத்த ட்ரெஸ் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டா ஆபீஸ்க்கு தான் போறா. அங்க இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் வந்து ஹீரோயினோட ட்ரெஸ் பார்த்துட்டு ஹீரோனோட ட்ரெஸ் செமையா சூப்பரா இருக்குப்பா, இந்த ட்ரெஸ் நியூ மாடல் இப்பதான் வந்திருக்கு, இந்த மாதிரி ட்ரெஸ் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது, இது ரொம்பவே விலை ஜாஸ்தி அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோயின் சொல்றா, இல்ல இல்ல இது அவ்வளவு காஸ்ட்லியாலாம் இருக்காது, என்னோட ஹஸ்பண்ட் தான் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினோட ஆபீஸ் ஃப்ரெண்ட் சொல்றா, இன்னைக்கு மேனேஜருமே இதே மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க, அவங்கள விட உனக்கு தான் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மறுபடியுமே வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, ஏய் உண்மை சொல்லு உன்னோட ஹஸ்பண்ட் ரிச் தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் சிரிச்சுட்டு இல்லன்னு சொல்லி இருக்கா. அப்ப அந்த மேனேஜர் வந்துட்டு இவ ஒரு கேடுகட்ட ஜென்மம், இந்த ட்ரெஸ் யார்கிட்டயாவது படுத்துதான் வாங்கிட்டு வந்திருப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே மோசமா பேசிட்டு இருக்கா. ஹீரோயின் எவ்வளவு நேரம் தான் பொறுமையா இருப்பா. அவ சொல்றா, நேத்து தானே உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட அடி வாங்கினேன், இனிமே உனக்கு புத்தி வரலையா, திருப்பி சாக்கடை மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னா மேனேஜருக்கு கோவம் வந்து, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன இப்படி பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினா அடிக்க போக இந்த டைம் ஹீரோயின் வந்துட்டு மேனேஜரை சப்புன்னு அரைஞ்சிடுறா. மேனேஜர்ல செம ஷாக் ஆயிடுறா, என்னடி உனக்கு என்ன அவ்வளவு தைரியமா என்னையே அடிச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை மறுபடியும் அடிக்க வர இந்த டைம் ஹீரோயின் அவளோட முடியை பிடிச்சிடுறா. என்னடி என்ன பண்ணுவ, என்ன இவ்வளவு நாள் நீ பண்ணதுக்கெல்லாம் பொறுத்து போயிட்டு இருந்த, ஆனா நீ ஓவரா பண்ணிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவளை கீழே தள்ளி விட்டுறா. அங்க ஒர்க் பண்ற எம்ப்ளாய் கிட்ட எல்லாம் அவ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கா, நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, நீங்க அவளை தடுங்க, அப்படி இல்லாட்டி உங்களை இந்த வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்ல அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றா, ஹீரோயின் ஹஸ்பண்ட் வந்துட்டு மிஸ்டர் கோவோட அசிஸ்டன்ட், அவங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், அவங்களுக்கு தான் பவர் அதிகம், நீங்க ஹீரோயின் யாரும் பகச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்டோன்னா எல்லா ஸ்டாஃப்மே ஆமாவா நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வந்துட்டு மேனேஜர் பார்த்துட்டு, இங்க பாரு இன்னைக்கு மிஸ்டர் கோ நம்ம ஆபீஸ்க்கு வருவாங்க, நீ இப்ப கூட நான் செஞ்ச ப்ராஜெக்ட்டுக்கு கிரெடிட் எடுத்துக்கணும்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவ சொல்றா, நான் எதுவா இருந்தாலும் மிஸ்டர் கோ கிட்டே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி திருப்பிட்டு போறா. அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட கேக்குறா, அவ இப்படி பேசிட்டு போறாளே மிஸ்டர் கோ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, மிஸ்டர் கோ கண்டிப்பா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நான் அந்த பிளான்ல சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன், அதை பார்த்தா கண்டிப்பா அவங்க ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படி கட் பண்ணா மீட்டிங்க தான் காட்டுறாங்க. ஹீரோயினோட பாஸ் வந்துட்டு ஹீரோ கிட்ட, சார் நீங்க கேட்ட மாதிரி நாங்க டிசைன் பண்ணிருக்கோம், நீங்க கான்ட்ராக்ட் சைன் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ண ப்ராஜெக்ட கொடுக்குறாங்க. ஹீரோ அந்த டிசைனை பார்த்தோன்னு தூக்கி எரிஞ்சிடறா. இது என்ன டிசைன், இந்த டிசைன் பண்ண அந்த மேனேஜர் சென் தானே, அவ ஒரு உருப்படாதவ, அவளோட டிசைன் எல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறியா, அவ நல்லாவே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பாஸுக்கு ஒண்ணுமே புரியல. சார் என்ன சொல்றீங்க, லாஸ்ட் டைம் நீங்க இந்த டிசைன் தானே நல்லா இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றான், ஆமா நான் சொன்ன டிசைன் அதுதான், ஆனா இப்ப இந்த டிசைன்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கு, இது நான் ஓகே பண்ண டிசைனே கிடையாது, அந்த மேனேஜர் சென்ன ஒரு முட்டாள், அவ டிசைன் பண்ணி தான் நீங்க கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு இருக்கீங்களா, எனக்கு அவ டிசைன் பண்ணவே கூடாது, அவ மட்டும் டிசைன் பண்ணா நான் உங்களுக்கு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா.
பாஸ் உடனே கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ சார் ப்ளீஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, எப்படியாவது சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. ஹீரோமே சரி உங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தரேன், இதுக்கப்புறம் அந்த மேனேஜர் சேஞ்ச் பண்ண டிசைன் சொல்லிட்டு என்கிட்ட எதுவும் தூக்கிட்டு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்றான். பாஸ் வெளில வந்துட்டு மேனேஜர் மூஞ்சிலே அந்த டிசைனை தூக்கி எறியறா. அவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க, என்ன டிசைன் நீ பண்ணி வச்சிருக்க, உன்னால அந்த கான்ட்ராக்டே போயிடும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இத பார்த்தோன்னே ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் சிரிக்கிறத மேனேஜர் நோட் பண்ணிடுறா. அவ சொல்றா, பாஸ் அவதான் சிரிச்சிட்டு இருக்கா, அவதான் ஏதோ மாத்தி வச்சிருக்கா போல, நீங்க அவகிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னு பாஸ் வந்துட்டு ஹீரோயினை பார்த்துட்டு என்ன நீ ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, பாஸ் நீங்க அந்த ப்ராஜெக்ட் பாருங்க, அதுல அவங்க நல்லா படிச்சு பார்த்துதான் சைன் போட்டிருக்காங்க, நான் அதுல எப்படி பாஸ் சேஞ்ச் பண்ண முடியும், அவங்கதான் ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க, இப்போ கடைசியில என் மேல பழி போட பாக்குறாங்க அப்படின்னு சொல்றா. பாஸ் அது மட்டும் இல்லாம நான் கொஞ்சம் டிசைன் பண்ணிருக்கேன், இந்த டிசைன் பாருங்க உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்ல பாஸ்மே அந்த டிசைனை பார்த்துட்டு இதெல்லாம் நீ தான் பண்ணியா, எல்லாமே சூப்பரா இருக்கு, கண்டிப்பா நான் உனக்கு ப்ரமோஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பாராட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மேனேஜருக்கு வயிறு எரியுது. அவ உடனே பாஸ பார்த்துட்டு அங்கிள் நீங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றா. இந்த பாஸ் வந்துட்டு அந்த மேனேஜர் அங்கிள் தான் போல, ஆபீஸ்ல யாருக்கும் தெரியாம தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அந்த பாஸ் சமய கோமாயிடுறா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன அங்கிள்னு கூப்பிடுவ, நம்மளோட ரிலேஷன்ஷிப் எல்லாம் வந்து வெளியில தான், அந்த ஆபீஸ்க்குள்ள கிடையாது, நீங்க ஜாயின் பண்ணும்போதே நான் என்ன சொல்லியிருக்கேன், உன்னால எனக்கு டென்ஷன் தான், நீ வார்த்தை நீ பேசினா உன் கை கால முறிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போறான். இந்த மேனேஜருக்கு ஹீரோயின் மேல இன்னுமே கோபம் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. அப்புறம் அப்படியே கட் பண்ணா அந்த மேனேஜர் இருக்கா இல்லையா மிஸ்டர் வேங்னு ஒருத்தன் கூட ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த சைனா ராயல் ஃபேமிலியில இருக்க கிங்கோட பையன் போல. மேனேஜர் வந்துட்டு அந்த வேங்க கிட்ட சொல்றா, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ட்ரீட் தர போறேன், என்கிட்ட ஒரு அழகான பொண்ணு இருக்கா, அவளை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், நீங்க அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தான் கால் பண்றா. என்னையாவது இன்சல்ட் பண்ண இன்னைக்கு உன் மானத்தையே வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணி அந்த ஹோட்டலுக்கு வர சொல்றா. ஹீரோயின்மே வந்துட்டு இவ கால் பண்ணோட ஏதோ பிசினஸ் விஷயமா தான் பேசணும்னு சொல்லிட்டு வர சொல்லிருக்கான்னு நினைச்சிட்டு ஹீரோயின்மே வந்துடுறா. ஹீரோயின்மே என்ன ப்ராஜெக்ட் விஷயமா என்கிட்ட பேசணும்னு சொல்லி கேட்க அந்த மேனேஜர் உடனே அந்த வேங்க கிட்ட நான் சொன்னேன்ல உங்களுக்காக அரேஞ்ச் பண்ணிருக்க பொண்ணுன்னு, அது இவதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை காட்ட ஹீரோயின்மே இங்க பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளில போலான்னு போறா. ஆனா அந்த வேங் வந்துட்டு ஹீரோயினை போக விடாம ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். மேனேஜருமே சரி நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ வெளில போறா. ஹீரோவே பாத்தீங்கன்னா அதே ஹோட்டல் தான் ஏதோ ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ண வந்திருக்கான். மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வெளில வரும்போது இந்த மேனேஜர் வந்துட்டு ஹோட்டல் ரூம்ல இருந்து வெளில போறதா பாக்குறான். பார்த்தோன்னே அவனுக்கு ஏதோ டவுட் வர ஆரம்பிக்குது. ஹீரோமே வந்துட்டு அங்க என்ன நடக்குன்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு வெளில போய் எட்டி பாக்குறான். பார்த்தா அந்த வேங் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, அத பாத்துறான். ஹீரோ நேரா உள்ள போய் அந்த வேங்க போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின்மே இங்க பாருங்க நான் நல்லா தான் இருக்க, தயவு செஞ்சு அவனை அடிச்சு கொன்றாதீங்க, நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோமே வந்துட்டு ஹீரோயின் மேல கோட்டெல்லாம் போத்தி விட்டுட்டு அவளை அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறான். இந்த வேங் வந்து ராயல் குடும்பத்தோட பையன்ல, அவனுக்கு இது ரொம்பவே இன்சல்ட் ஆயிடுச்சு. அவன் ஹீரோவை எப்படியாவது ரிவெஞ்ச் எடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினா வீட்டுல தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நீங்க அடிச்சது யார் தெரியுமா, அவன் பெரிய ராயல் ஃபேமிலியோட பையன், உங்களுக்கு தான் என்னால ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்ல ஹீரோமே அவன் யாரா இருந்தா எனக்கு என்ன, அவன் உன்னை புள்ளி பண்ணா அதெல்லாம் என்னால பாத்துட்டு இருக்க முடியாது, நீ எதுக்கும் பயப்படாத, எதுவா இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். ஹீரோயின் சொல்றா, இல்லங்க நான் அதை சொல்லல, நம்ம எல்லாம் ஒரு ஆர்டினரியான பர்சன், அவங்க ராயல் ஃபேமிலி, அவங்க கிட்ட போய் நம்ம எப்படி பழிச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே என்ன நம்புமா, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூங்க வச்சுட்டு ஹீரோ வெளில வரா. அப்ப பேய் வந்துட்டு அந்த வேங்க பத்தி விசாரிச்சுட்டு இருந்திருப்பான் போல. அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான், அவங்களோட கம்பெனி எல்லாம் நம்ம கீழே தான் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோமே ரொம்ப நல்லதா போச்சு, நானே போய் நேரா பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அப்படி கட் பண்ணா அந்த வேங்கோட ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. இந்த வேங் வந்துட்டு புலம்பிட்டே வந்துட்டு இருக்கான் அவங்க அப்பாவை பார்க்கதான். அப்பா பாருங்கப்பா ஒருத்தன் என்ன அடிச்சுட்டான், அவனோட பல்லெல்லாம் தட்டி அவன் கையில கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு இருக்கான். பார்த்தா அந்த ரூமுக்குள்ள ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்கான். ஹீரோவை பார்த்தோன்னே செமையா ஷாக் ஆயிடுறா. நீ என்ன அடிச்சவன் தானடா, நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த வேங்கோட அப்பா வந்துட்டு ஹீரோவை பார்த்த உடனே வந்து நில்டன் பண்றாங்க. வேங்குமே அப்பா நீங்க எதுக்குப்பா இவன் முன்னாடி நில்டன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க வேங்கோட அப்பா வந்து ஹீரோ கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க, எங்களோட ப்ராஜெக்ட் எல்லாம் கேன்சல் பண்ணிடாதீங்க, நீங்க மட்டும் கேன்சல் பண்ணா நாங்க பேங்க்ரப்ட் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த வேங்குக்குமே தெரியுது ஹீரோ தான் மிஸ்டர் கூன் சொல்லிட்டு.
ஹீரோ சொல்றான், சரி உங்களுக்கு நான் 2 ஆப்ஷன் தரேன். உங்களுக்கு உங்க பையன் வேணுமா, அப்படி இல்லாட்டி என்னோட கான்டாக்ட் வேணுமா? உங்களுக்கு உங்க பையன் தான் வேணும்னா நீங்க பேங்க்ரப்ட் ஆயிருவீங்க. உங்க பையனை நீங்க என்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத பாக்குற வேங்கோட அப்பாவுமே வேங்கோட மண்டையிலே தட்டிட்டு, என்னடா நீ மிஸ்டர் குவோட வைஃப் கிட்டே வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க, உங்ககிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொன்ன உடனே வேங் சொல்றான், ஐயோ மிஸ்டர் கு, எனக்கு தெரியாது அவங்க உங்களோட வைஃப்னு, நான் தெரியாம பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. இதெல்லாம் நானா ஒண்ணு பண்ணல, அந்த மேனேஜர் சென் சொல்லிதான் நான் இதெல்லாம் பண்ணேன். இதுக்கு முழுக்க காரணம் அவ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இத கேட்டோன்னே ஹீரோ செம கடுப்பாயிடுறான். ஓ, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த பைத்தியக்காரி தானா, அவளை நான் அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு அவனோட பிஏ கூப்பிட்டுட்டு, எந்த கையால ஹீரோயினை தொட்டாலோ அவனோட கைய உடைச்சு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயினோட வீட்ல தான் கட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட, எதுக்காக நீங்க அலாரம் ஆஃப் பண்ணீங்க, இப்ப பாருங்க ஆபீஸ்க்கு போக டைம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்ற, இங்க பாருமா, நீ இன்னைக்கு ஆபீஸ் போக வேண்டாம், வீட்ல இருந்து ரெஸ்ட் எடு, நீ சாப்பிடுறதுக்கு பாரு, நான் நிறைய ஃபுட் எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினே பாக்குறா, இது எல்லாமே நீங்க எனக்காக சமைச்சீங்களா அப்படின்னு சொல்ல, ஹீரோமே ஆமா எல்லாம் உனக்காக தான் நான் சமைச்சிருக்கேன், நீ இங்க இருந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, எனக்கு ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஹீரோயினோட ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. இந்த மேனேஜர் சென் இருக்கா இல்லையா, அவ சந்தோஷமா ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்கா. ஹீரோயின் அவளோட பிளேஸ்ல இல்லாததை பார்த்து அவ ரொம்பவே சந்தோஷப்படுறா. நேத்து அவளோட மானம் போயிருக்கும், அதனாலதான் அவ இன்னைக்கு ஆபீஸ்க்கு வராம இருக்கா, அவளுக்கு நல்லா வேணும், என்னைய பகச்சுட்டால அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட ஃப்ரெண்ட் சொல்றா, இன்னைக்கு ஹீரோயின் வரல, அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இவ ஹீரோயினை பத்தி தப்பா பேசுறா. எனக்கு அவ ஏன் வரலங்கிற விஷயம் நல்லாவே தெரியும், அவ நேத்து ஒருத்தவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. இவ ரூம்குள்ள வந்து பாக்கும்போது அங்க ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்கான். ஹீரோ பார்த்தோன்னே, ஏய் நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, நீ மிஸ்டர் கோவோட அசிஸ்டன்ட் தானே, நீயே மிஸ்டர் கோ மாதிரி ஓவர் ஆட்டிடியூட் காமிச்சிட்டு இருக்க, என்னோட ஆபீஸை விட்டு வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பாஸ் வந்துட்டு மேனேஜர் சின்ன சப்புன்னு அறையறாங்க. அட நாயை கண்ணை திறந்து நல்லா பாரு, இவங்க தான் மிஸ்டர் கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, மேனேஜர் சின்ன உடனே, அங்கிள் நீங்க தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க, இவங்க மிஸ்டர் கோவோட அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்ல, பாஸ் வந்துட்டு மறுபடியுமே வந்து சின்ன சப்புன்னு அறையறாங்க. பைத்தியக்காரி லூஸ் ஆடி, நீ நான் தான் சொல்றேன் அவங்கதான் மிஸ்டர் கூன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. அவ ஒரு பைத்தியக்காரி, அவதான் தெரியாம வளரிட்டா, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோ சொல்ற, இந்த மேனேஜர் சென் நிறைய தப்பு பண்ணிட்டா, அதுக்கு அவ கண்டிப்பா ரீபே பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த மேனேஜர் சென்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து கால் வருது. அவன் சொல்றான், எனக்கு ஒன்னு சுத்தமா பிடிக்கல, நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்டு அவன் ஷாக் ஆகி போய் பார்க்க, அதுக்குள்ள ஹீரோ வந்துட்டு அவனோட பிஏ கூப்பிட்டு, இந்த மேனேஜர் சென் வந்துட்டு இந்த ஆபீஸ்லயே இதுக்கப்புறம் ஒர்க் பண்ண கூடாது, அவளோட ப்ரொஃபைல பிளாக் லிஸ்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றான். இத கேட்டோன்னு அவ கதற ஆரம்பிக்கிறா, மிஸ்டர் கு என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றான், இதுக்கு முன்னாடி பண்ண தப்பெல்லாம் கூட நான் மன்னிச்சிருவேன், ஆனா நேத்து நீ என்ன பண்ண பாத்திருக்க, ஹீரோயினோட மானத்தை வாங்க பாத்திருக்க, அது என்னால மறக்கவே முடியாது, நீயும் ஒரு பொண்ணு தானே, உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆபீஸை விட்டு துரத்தி விட்டுறான். செக்யூரிட்டி எல்லாம் அந்த மேனேஜர் சின்ன கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளுறத பார்த்துட்டு அங்க இருக்கிற எம்ப்ளாயி எல்லாம் இந்த மேனேஜர் சின்ன வந்து ஃபயர் பண்ணிட்டாங்க இல்லையா, அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்துட்டு ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணி சொல்றா, இந்த மாதிரி மேனேஜர் சின்ன வந்து ஃபயர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறான்னா, நேத்து நைட்டு அந்த வேங்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணனாலதான் இந்த வேங் தான் வந்துட்டு மேனேஜர் சென் ஃபயர் ஆக காரணம்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறா. ஹீரோயின் மனசுக்குள்ள இப்ப என்ன யோசிச்சுட்டு இருக்கான்னா, நேத்து ஹீரோ வந்துட்டு அந்த வேங்கு கூட சண்டை போட்டான், இதனால ஹீரோக்கு ஏதோ ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க, ஹீரோ ஆபீஸ்ல இருந்து வந்தோன்னு ஹீரோ பாக்குறான், என்ன எனக்காக நிறைய சமைச்சு வச்சிருக்க போல அப்படின்னு சந்தோஷமா சொல்லிட்டு ஹீரோ எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் சொல்றா, நம்ம 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ சமய ஷாக் ஆயிடுறான். என்னாச்சு உனக்கு சடனா, ஏதாவது ரீசன் இருக்கா, எதுக்காக நீ என்ன டைவர்ஸ் பண்றேன்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா, நேத்து நீங்க அந்த மிஸ்டர் வேங் கூட நீங்க நல்லாவே ப்ராப்ளம் பண்ணிட்டீங்க, அவன் இன்னைக்கு மேனேஜர் சென்னையை வந்து ஆபீஸை விட்டு தூக்கி இருக்கான், உங்களை ஏதோ பண்ணிருவானு எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றான், பைத்தியக்காரியாடி நீ, இதுக்கெல்லாம் எதுக்கு பயப்படுற, நான் உன்னை டைவர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின்மே மனசுக்குள்ள நினைக்கிறா, நம்ம இப்படி சொல்லிட்டு இருந்தா ஹீரோ டைவர்ஸ் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க நான் உங்களை பணத்துக்காக தான் மேரேஜ் பண்ணேன், நீங்க கொடுத்த பணத்தை வச்சு நான் வீடு திருப்பிட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு உங்க தேவையே கிடையாது,
அதனால நான் உங்களை டைவர்ஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல கேட்டோன்னு ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். சீ, நீ இவ்வளவு கேவலமானவளா இருப்பேன்னு நான் நினைச்சும் கூட பாக்கல, என் மூஞ்சிலே நீ முடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கோவமா போயிடுறான். ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இதெல்லாம் நான் உங்க நல்லதுக்கு தான் பண்ணிட்டு இருக்கேன், அந்த வேங்கால உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன என்னாலே மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ வேங்குக்கு தான் கால் பண்ணி நான் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ வந்துட்டு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பார்ல உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கான். ரூபாய் வந்து இதெல்லாம் கவனிச்சுட்டு என்னதான் நீ ஸ்மைல் பண்ணாலும் உன் மனசுல ஏதோ காயம் இருக்குன்னு நினைக்கிறேன், என்னாச்சு உனக்கும் ஹீரோயினுக்கு சண்டையா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். ரூபாய் சொல்றான் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும்டா, அந்த வேங் வந்து என்னோட கசின் தான் அப்படின்னு சொல்ல இதை கேட்டோன்னு ஹீரோமே ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ரூபாய் வந்துட்டு ஹீரோவை சமாதானம் படுத்துறதுக்காக அந்த வேங்க தான் வர சொல்லி ஹீரோக்கு ட்ரிங்க் எல்லாம் சர்வ் பண்ண சொல்றான். அந்த வேங் வந்தோன்னா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மிஸ்டர் கு, உங்க வைஃப் கிட்ட நான் தப்பா நடந்திருக்க கூடாது, அவங்க இதுக்கப்புறம் எனக்கு அண்ணி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஆல்ரெடி ஹீரோயின் மேல கோவத்துல இருப்பான் இல்லையா, ஹீரோ அங்க இருக்க பாட்டில் எல்லாம் தூக்கி வடிச்சிட்டு இருக்கான். ஏன் முன்னாடி இதுக்கப்புறம் நீங்க ஹீரோயினை பத்தி எப்பயுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோவிச்சுட்டு போயிடுறான். இந்த வேங்கமே வந்து ஹீரோ போனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு என்னாச்சு, இவங்க எவ்வளவு கோவப்படுறாங்க, இவங்க வைஃப் என்ன மீட் பண்ண வரேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த ரூபாய் வந்துட்டு அவனை சப்புன்னு அரைஞ்சிட்டு எல்லா பிரச்சனையும் காரணம் நீ தான்டா, நீ எதுக்குடா அந்த பொண்ணை வந்து அந்த மாதிரிலாம் பண்ண பார்த்த, பாரு ஒன்னாலதான் ஹீரோக்கும் அந்த பொண்ணுக்கும் சண்டை வந்து ஹீரோ கோச்சிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க வந்து போயிடுறாங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இந்த வேங் வந்து அந்த ட்ரிங்க் எல்லாம் எடுத்து குடிச்சிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் வந்துட்டு வேங் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இங்க பாருங்க, நேத்து ஹஸ்பண்ட் வந்து உங்களை அடிச்சுட்டாங்கல்ல, அதுக்கு அவங்க தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, அவங்களை எதுவும் பண்ணிடாதீங்க, அவங்க பண்ணதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. இவனுமே மனசுக்குள்ள ஹீரோ வந்துட்டு மிஸ்டர் கு பெரிய பணக்காரன்னு சொல்லிட்டு இவளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், சரி நம்மளும் எதுவும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க வேண்டாம், இப்படியே மெயின்டைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு வேங் வந்து கெத்த மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு நான் மன்னிப்பு கேட்டு உங்களுக்கு இன்னும் மனசா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நில்ரன் பண்ண போறா. இத பாக்குற வேங்குமே பதறி போயிடுறா. அம்மா தாயே, நீ தயவு செஞ்சு நில்ரன் எல்லாம் பண்ணி மன்னிப்பு கேட்காத, இது ஒரு சின்ன விஷயம் தான், நீ வேணா எனக்காக ஒரு பாட்டு பாடிட்டு போ, நான் உன்ன மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின்மே அங்க இருக்கிற மைக் எடுத்து பாட ஆரம்பிக்க இதை கேட்கும் போது அவனுக்கு ஹீரோயின் வந்து ரொம்பவே இன்னசென்ட்டா இருக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த வேங் வந்துட்டு ஹீரோயின் மேல லவ்ல விழுந்துடுறான். ஹீரோயின்மே உங்களுக்காக நான் பாடிட்டேன், இப்ப நான் போலாமா அப்படின்னு சொல்லி கேட்க வேங் கேக்குறா உங்களோட கரண்ட் ரிலேஷன்ஷிப் இப்ப என்னவா இருக்கு, உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கு ஏதாவது சண்டையா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா ஆமா நான் என் ஹஸ்பண்ட டைவர்ஸ் பண்ண போறேன், அவங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, எங்களுக்குள்ள இப்ப ஹஸ்பண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப் இருக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ இப்படி சொன்னா ஹீரோவே எதுவும் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அவன் என்ன நினைச்சுக்கிறான்னா ஆல்ரெடி ஹீரோவும் வந்துட்டு ஹீரோயின் மேல கோவமா தான் இருக்கான், ஹீரோக்கும் வந்துட்டு ஹீரோயின் மேல எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஹீரோயின்மே வந்துட்டு ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணிக்க போறதா சொல்றாங்க, நம்ம ஏன் ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். ஹீரோயின்மே சரி எனக்கு டைம் ஆகுது நான் கிளம்புவான்னு சொல்லி கேட்க இல்ல நீங்க இன்னைக்கு என் கூட தான் டின்னர் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போறான். இத ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரனுமே போட்டோ எடுத்து ஹீரோக்கு அனுப்பிடுறான். ஹீரோக்கு இத பார்த்து செம டென்ஷன் ஆகுது. அவ பாருங்க அந்த வேங்கோட ஊர் சுத்திட்டு இருக்கா, அவளுக்கு அந்த வேங்க தான் பிடிச்சிருக்கு போல, அவனை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக தான் என்ன டைவர்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு இவ கூட வாழவே பிடிக்கல, நீங்க உடனடியா ஹீரோயினை டைவர்ஸ் பண்றதுக்கு அக்ரிமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணுங்க, நான் உடனே ஹீரோயினை டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் வந்துட்டு வேங்க கூட ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப சடனா அந்த வேங் வந்துட்டு ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இது எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த ஹீரோ வெளில இருந்து பாத்துறான். ஹீரோக்கு செம கடுப்பா இருக்கு, என்ன இவங்க இவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருக்காங்க, இங்க என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி முட்டைக்கண்ண முடிச்சு பாத்துட்டு இருக்கான். அந்த பக்கம் வேங் எல்லாம் ரிங் காமிச்சு என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணா இத பாக்குற ஹீரோக்கு செம டென்ஷன் ஆகுது. நான் கண்டிப்பா ஹீரோயினை வந்துட்டு டைவர்ஸ் பண்ணதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்கான். அப்போ பி சொல்றான் பாஸ் நீங்க தான் மிஸ்டர் குன் சொல்லிருங்க, அவங்களோட ஐடென்டிட்டி தெரிஞ்சா ஹீரோயின் வந்துட்டு கண்டிப்பா உங்களை விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோ சொல்றான் இல்ல நான் அது சொல்ல போதே கிடையாது, நான் அப்படி சொல்லி அவன் என் கூட இருந்தா அவ பணத்துக்காக தான் என் கூட இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும், நான் கண்டிப்பா இதெல்லாம் சொல்ல போதே கிடையாது, என் தலையெழுத்துல என்ன நடக்குதுன்னு இருக்கோ அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போயிடுறான்.
இந்த ரெஸ்டாரண்ட்ல ஹீரோயின் வந்துட்டு அந்த ரிங்க வாங்காம இங்க பாருங்க, என்னால உங்க ப்ரொபோசல அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, என் மனசுல வேற ஒருத்தங்க இருக்காங்க, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்ல வாங்குமே பரவாயில்ல இருக்கட்டும், ஆனா நான் உங்களை எப்பவுமே லைக் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்காக என்னோட மனசு எப்பவுமே திறந்திருக்கும், நீங்க எப்ப வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினுக்கு வந்துட்டு ஹீரோவோட லாயர் தான் கால் பண்றாங்க. இந்த மாதிரி ஹீரோ வந்துட்டு டைவர்ஸ் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டாங்க, நீங்க வந்து நாளைக்கு வந்து சைன் பண்ணிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே சரி ஹீரோக்கு நம்ம பிடிக்கல போல, நம்மளும் வந்து ஹீரோக்கு டைவர்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் கிட்ட நாளைக்கு மார்னிங் வந்துட்டு நான் சைன் போடுறேன்னு சொல்றான். அந்த லாயர் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த விஷயத்த வந்து கால் பண்ணி ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. மேடம் நாளைக்கு வந்துட்டு டைவர்ஸ் அக்ரிமெண்ட்ல சைன் போட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்டோன்னே ஹீரோ செம டென்ஷன் ஆகுறா. நாளைக்கு வந்து அவனை டைவர்ஸ் பண்ணிடுவாளா, எனக்கு செம கடுப்பா இருக்கு, போய் அந்த வேங்க செலக்ட் பண்ணிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ பி கிட்ட அந்த வேங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல வேங் வந்துட்டு ஹீரோ முன்னாடி நில்லன் போட்டு கெஞ்சிட்டு இருக்கா. ஐயோ ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னோட அக்ரிமெண்ட் எதுவும் கேன்சல் பண்ணிடாதீங்க, எங்க அப்பா என்ன கொன்னே போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ சொல்றான், நான் இங்க உன்னோட அக்ரிமெண்ட் எல்லாம் கேன்சல் பண்ண வர சொல்லல, நான் ஒரு அக்ரிமெண்ட் கொடுப்பேன், அதுல நீ சைன் பண்ணணும், ஹீரோயினுக்கு ஒன்னதான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அவளை நீ கண் கலங்காம பாத்துக்கணும், அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் உன்னை கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். அப்போ வேங் சொல்றா, நான் எதுக்கு இதுல சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி புரியாத மாதிரி கேட்க ஹீரோ சொல்றான், எனக்கு நல்லாவே தெரியும், நேத்து நீ அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணல, அவளுமே அதை அக்செப்ட் பண்ணிட்டால அப்படின்னு சொல்ல வேங் சொல்றா, மிஸ்டருக்கும் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, அவங்க என்னோட ப்ரப்போசல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அவங்க உங்களை டைவர்ஸ் பண்ணதுக்கு ஓகே சொன்னதுக்கு காரணமே நான் உங்களை ஏதோ பண்ணிருவேன்னு சொல்லிட்டு பயந்துட்டு தான் அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நீங்க ஏதோ தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, அவங்க என்ன லவ் பண்ணல அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்டோன்னே ஹீரோ செம சந்தோஷமாயிடுறான். அவன் லாயருக்கு கால் பண்ணிட்டு நீங்க அந்த டைவர்ஸை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோயினை பார்க்க தான் போறான். இந்த பக்கம் ஹீரோயின் வந்துட்டு அந்த டைவர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டுறாங்க. போட்டதுக்கு அப்புறம் லாயர் சொல்றாங்க, ஐயோ மேடம் நீங்க சைன் போட்டீங்களா, நீங்க சைன் போடாதீங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, இங்க பாருங்க நான் சைன் போட்டுட்டேன், இதுக்கப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாது, நான் இங்க இருந்து போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கா. லாயர் சொல்றாங்க, இருங்க மேடம், ஹீரோ உங்களை பார்க்க இங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோமே வந்துடுறான். ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பார்த்தோன்னு ஹக் பண்ணிக்கிறான். நீ என்ன விட்டு எங்கேயுமே போக கூடாது, நீ என்னோடவ, நீ எப்படி என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு போலாம், நான் உன்னை டைவர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்ல ஹீரோயின் சொல்ற, இங்க பாருங்க நான் அந்த ஃபார்ம்ல சைன் பண்ணிட்டேன், உங்களுக்கும் எனக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு அந்த டைவர்ஸ் பேப்பரை வாங்கி கிழிச்சு போட்டுறான். அப்போ லாயர் சொல்றான், இங்க பாருங்க அவங்க அந்த அக்ரிமெண்ட்டை கிழிச்சு போட்டுட்டாங்க, அப்படின்னா நீங்க இன்னுமே வந்து கப்பலா தான் இருக்கீங்க, நீங்க இப்ப ஹஸ்பண்ட் வைஃப் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோமே உண்மை புரியாம நான் உன்கிட்ட கோவமா பேசிட்டேன், அந்த வேங் எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டான், நீ என்னை விட்டு எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் சொல்றா, இல்லங்க நீங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்கல்ல, உங்களுக்கு நான் ட்ரபிளா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்ல ஹீரோமே பைத்தியம், நீ அதெல்லாம் எது பேசாத, சரிவா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அவனோட வீட்டுக்கு கூப்பிட்டு போறான். அப்படி ஹீரோயினுக்கு ஃபுட் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணிக்க போறீங்க நான் கேள்விப்பட்டோன்னு செமையா ஷாக் ஆயிட்டேன், இப்பதான் தெரிஞ்சது அதெல்லாம் சும்மான்னு, நீ எது வந்தாலும் என்கிட்ட சொல்லுமா, என்னோட பேரை உன்னை புள்ளி பண்ணானு நீ என்கிட்ட சொல்லு, நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, உங்க பேரை என்ன நல்லாவே பாத்துக்கிறாங்கன்னு சொல்ல அப்ப பாட்டி சொல்றாங்க, உனக்கும் ஹீரோக்கும் கல்யாணமாயி ரொம்ப மாசம் ஆகுது இல்லமா, நீ எப்ப எனக்கு கொள்ளு பேரின கொள்ளு பேத்திய பித்து தர போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் திருன்னு மொழிக்க ஆரம்பிக்கிறா. அப்ப ஹீரோ வந்துட்டு, பாட்டி உங்களுக்கு பையன் பிடிக்குமா பொண்ணு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க பாட்டி சொல்றாங்க, எதுவா இருந்தாலும் சரிடா, எனக்கு ஒரு கொள்ளு பேரினோ இல்ல கொள்ளு பேத்தியோ பெத்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் வந்து என்ன நினைச்சு பாக்குறான்னா, ஹீரோ வந்துட்டு பிஏ கூட க்ளோஸா இருந்திருப்பான் இல்லையா, அதை யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ தான் கே ஆச்சே, அவங்களால எப்படி குழந்தை பெத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. பாவ ஹீரோ பாட்டி கிட்ட இந்த விஷயத்த சொல்ல முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. பாட்டி சொல்றாங்க, வெளில ரொம்ப மழை பெய்யுற மாதிரி இருக்கு, இன்னைக்கு பேசாம நீங்க இங்க ஸ்டே பண்ணிக்கோங்க, நாளைக்கு நீங்க வீட்டுக்கு போய்க்கோங்கன்னு சொல்லும் போது ஹீரோயின் திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறா. அங்க நம்ம வீட்டுல நாங்க ரெண்டு பேரும் தனித்தனி ரூம்ல தானே இருப்போம், இப்போ நாங்க ரெண்டு பேரும் எப்படி ஒரே ரூம்ல ஸ்டே பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. இவங்க ரெண்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரே ரூம்ல தள்ளி, இங்க பாருங்க இன்னைக்கு நைட்டு நீங்க ரெண்டு பேரும் இந்த ரூம்ல ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, எனக்கு கண்டிப்பா ஒரு பேரனோ பேத்தியோ வேணும்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ரொம்பவே எம்பாரசிங்கா இருக்கு. இந்த பக்கம் பாட்டி ஃபைட்டிங் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்றதுன்னு தெரியாம திருன்னு முழிச்சிட்டு இருக்க பாட்டி கதவை சாத்திட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் அதுக்கப்புறம் சோஃபால உட்கார்ந்துட்டு ஹீரோ கிட்ட, நீங்க பாட்டி கிட்ட என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோமே பாட்டி கிட்ட நான் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேக்குறான்.
ஹீரோயின் சொல்றா, எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும், உங்களுக்கு பாய்ஸ் தானே பிடிக்கும், நீங்க ஒரு கே தானே அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றா. கேட்டோன்னு ஹீரோ செமையா ஷாக் ஆயிடுறா. என்னது, நான் கேயா? உன்னை பத்தி உன் மனசுல அப்படி அடி நீ நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின்மே எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும், உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேல ஒரு கண்ணு இருக்குல்ல, நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, நீங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிறத வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இங்க பாருங்க, லவ் எல்லாம் எதுவும் கிரைம் கிடையாது, நான் கண்டிப்பா உங்களோட லவ்வுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்ல, இத பாக்குற ஹீரோக்கு செம கடுப்பாகுது. அவன் ஹீரோயினை பார்த்துட்டு, அடி பாவி, என்ன இத்தனை நாளா இப்படிதான் நீ நினைச்சிட்டு இருக்கியா, நான் வேணா கே இல்லன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்றா, இங்க பாருங்க எனக்கு நல்லாவே புரியுது, பாட்டி உங்களை ஃபோர்ஸ் பண்றாங்க, குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும்னு சொல்லிட்டு, அதுக்காக நீங்க உங்க ஹார்ட்ல இருக்க லவ் எல்லாம் மறைக்கணும்னு அவசியம் இல்ல, எனக்கு தெரியும் நீங்க பிஏவை தான் லவ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு, இதுல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இத கேக்குற ஹீரோ செம கடுப்பாயி வெளில போயிடுறான். ஹீரோ வெளில வந்தோன்னா, டேய் நீங்க ரெண்டு ரூம்குள்ள ஒன்னா தானடா இருக்கணும், இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ சொல்றான், பாட்டி அவ என்ன தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா, அவ என்ன கேன்னு நினைக்கிறா அப்படின்னு சொன்னோன்னு பாட்டி செமையா ஷாக் ஆயிடுறாங்க. ஏண்டா அவ சொல்ற மாதிரி நீ நிஜமாவே கேவா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ இன்னுமே கோவமாயிடுறான். கிளவி, நான் உன்னோட பேரன், எதுக்கு இப்ப லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு பாட்டி சொல்றாங்க, அப்போ நீ ப்ரூவ் பண்ணுடா, நீ கே இல்லன்னு ப்ரூவ் பண்ணு, போய் பேருனா பித்து கொடு அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ வந்துட்டு பாட்டியை திட்டி விட்டுட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் ஹீரோ ஆபீஸ்க்கு வந்த உடனே ஃபைல வந்து பிஏ கிட்ட குடுக்கறான். அப்ப எதர்ச்சியா லைட்டா கை டச் ஆயிருது. டச் ஆனாலும் ஹீரோ படுக்குன்னு கையை எடுத்துறான். பிஏமே, பாஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். அட கடவுளே, இவன் அந்த மாதிரி லைட்டா டச் பண்ணதுக்கா ஹீரோயின் வந்துட்டு இவனுக்கும் எனக்கும் லவ் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கா, கால கொடுமையா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். ஹீரோ கேக்குறான், உனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, பிஏமே, பாஸ் எனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் எல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்லிடுறான். அப்ப ஹீரோ சொல்றான், சரி இன்னைக்கு வீட்டுக்கு டின்னருக்கு வந்துரு, ஒரு கேர்ள் ஃபிரெண்ட ரெடி பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போறான். பிஏக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு தான் கேர்ள் ஃபிரெண்ட் இல்லன்னு சொல்றேனே, வந்து கேர்ள் ஃபிரெண்டுக்கு நான் எங்க தான் தேடி போறதோ அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோவோட வீட்டுக்கு பிஏ வந்துட்டு ஒரு பொண்ணு கூப்பிட்டு வந்திருக்கான் டின்னர் சாப்பிடுறதுக்காக. அப்போ பிஏ வந்துட்டு அந்த பொண்ணுக்கு எல்லா டிஷ்ஷுமே பார்த்து எடுத்து வச்சுட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு. ஐயோ, பிஏ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே, இதை பார்க்கும்போது ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஹீரோ வந்து பிஏ கிட்ட சொல்றா, அவ உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் தானே, சீக்கிரம் ப்ரப்போஸ் பண்ணி ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல, பிஏ உடனே அந்த பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு மேரேஜுக்கு அக்செப்ட் பண்ணிக்க ஹீரோயின் இதெல்லாம் வந்து ஷாக்கா பாத்துட்டு இருக்கா. ஹீரோயின் மனசுக்குள்ள இப்ப என்ன நினைக்கிறான்னா, ஐயோ பாவம், ஹீரோட லவ் இப்படி ஃபெயிலியர் ஆயிருச்சு, ஹீரோ மனசுக்குள்ள கண்டிப்பா வந்து சோகமா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு, நீங்க இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோமே ஆமா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அங்க பாரு பிஏ அந்த பொண்ணு தான் லவ் பண்றாங்க, ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பிஏவா அவங்க கேர்ள் ஃபிரெண்டு வெளில போனதுக்கு அப்புறம் பிஏ அந்த பொண்ணுக்கு காசு கொடுத்து அனுப்பி வச்சிடறான். ஹீரோ எங்க வீட்டுக்குள்ள, இங்க பாரு நான் தான் சொன்னேன்ல அவங்களுக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்குன்னு, அவங்க ரெண்டு மேரேஜ் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்றா, எனக்கு நல்லாவே புரியுதுங்க உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும்னு, நீங்க தான் பிஏவை லவ் பண்ணிருக்கீங்க, ஆனா பிஏ உங்களை லவ் பண்ணல, அவங்க லைஃப்ல வேற ஒரு பொண்ணு இருக்கா, எனக்கு உங்க சிச்சுவேஷன் நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ உடனே ஹீரோயினை ஸ்டாப் பண்ணிட்டு, ஏண்டி உன் மண்டக்குள்ள இருக்கிறது மூளையா இல்ல களிமண்ணா, இதுக்கு மேல நான் டைரக்டா என்னடி சொல்றது, உனக்கு என்ன புரியுதா இல்லையா, நானும் அவனை இன்னசென்ட், எங்க ரெண்டுத்துக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல, எனக்கு பையனை பிடிக்கும்னு உனக்கு யாரு சொன்னா, எனக்கு பொண்ணுதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை இழுத்து பிடிச்சு கிஸ் பண்ணிடுறான். இப்ப நீ என்ன நம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின்மே நான் அவளை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து உள்ள ஓடிடுறா. ஹீரோ சிரிச்சுட்டு ஹீரோயினை பாத்துட்டு இருக்கான். இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்ட் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.